வணக்கம் மக்களே. முதல்ல நேற்று என்னோட பர்த்டே விஷ் பண்ண எல்லாருக்கும் என்னோட நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட பிளஸிங்ஸும் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டு வரீங்க, அதை தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்க. அது மாதிரி பேட்ச் அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நான் நேற்று சனிக்கிழமையோட பேட்ச் வந்து க்ளோசிங் நான் சொன்னேன். நிறைய வந்து பேமெண்ட் எரர் ஆகிட்டே இருந்து சரிங்களா. ஸோ அந்த பேமெண்ட் எரர்னால இன்னைக்கு சண்டே 6 o'clock நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? பேட்ச் வந்து ரைஸா பேட்ச் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா இன்னைக்கு சண்டே 6 o'clock வந்து க்ளோஸ் ஆயிடுது. ஓகேவா? அது மாதிரி நிறைய பேர் வந்து சார் கிளாஸ் எப்போ சார் போடுவீங்க, எத்தனை மணிக்கு சார் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் மார்னிங் வந்துருங்க. ஓகேவா? ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் காலையில கொடுத்துருவோம். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈவினிங் 4 to 6 உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த மாதிரி ஜென்ரல் லைவ் சொல்லியிருந்தோம். ஜிகே வந்து லைவ் டிஸ்கஸ் சொல்லியிருந்தோம்ல, அது வந்து 9 to 9:30 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் 9:30 ஸ்டார்ட் பண்றேன். அதை அவங்க கிட்ட கேட்டு டைமிங் கேட்டுட்டு அதுக்கேற்ற நம்ம லைவ் செக்ஷன் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்கன்னா, சார் தமிழ் என்ன சார் பண்றது, நம்ம பேட்ச்ல வந்து ஜிஎஸும் மேக்ஸ் மட்டும் தான் சார் இருக்கு, தமிழுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. தமிழ்வே நம்ம படிக்கணுங்க. பேட்ச்ல இல்லைன்னா நீங்க படிக்கக்கூடாதா, என்னங்க இது? அதுக்கான ஷெடியூல் ப்ராப்பரான ஸ்டடி பிளான் நான் தரேன். ஓகேவா? நம்ம நோட்டிஃபிகேஷன் எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் 4 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு வந்து 20, நமக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ குரூப் 4க்கு ஏப்ரல் 25, இன்னும் 4 நாள் தான் இருக்கு. ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க. நிறைய பேர் வந்து டைம் வேஸ்ட் பண்றதை நான் பார்த்துட்டே வரேன். கண் கூட ஐபிஎல் பார்க்கறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுது, வெட்டி கதை பேசுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாம உங்களோட டைம் வந்து வேஸ்ட் பண்ணீங்க. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. நமக்கு அது மாதிரி 90 days கிடையாதுங்க, 80 நாள் தான் இருக்கு. ரிவிஷன் போச்சுன்னா மிச்சம் 60 நாள், 2 மாசம் நம்ம கையில இருக்கு. இந்த 2 மாசம் நீங்க எப்படி படிக்கிறீங்களோ அதான் உங்க 60 வருஷத்துக்கு கொண்டு போவோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ பேட்ச்ல ஜாயின் பண்றதோட மட்டும் உங்களோட கடமை முடியாது சரியா. அதுக்கடுத்து உங்களோட எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு, அதை நீங்க போட்டால் தான் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே? ஜிஎஸ்லையும் மேக்ஸ்லையும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணும். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு போறது. ஓகேவா? மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும், நம்ம கூட ப்ராக்டிஸ் ஆட்டு போட்டு போகணும். டெஸ்ட் பேட்ச் அந்த ஒரு டெஸ்ட் பண்ணி போறதுனால ஒன்றும் மாற போறது இல்லை. சும்மா தயவு செஞ்சு 2 நோட் வாங்கிக்கோங்க. நம்ம வீடியோஸ் போறதை அதை அப்படியே நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ராக்டிஸ் முடிச்சுன்னா நீங்க வந்து உங்க கைப்பட ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ நீங்க இங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அவ்வளோ உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இது மேக்ஸ்க்கு. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய லைவ் டிஸ்கஷன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? நார்மலா பேசுறது தாண்டி நிறைய லைவ் டிஸ்கஷன் படிச்சு நீங்க சொல்லி பார்க்கறது அந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏற்கனவே நான் பேட்ச் எப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, சண்டே அன்னைக்கு உங்களுக்கு வந்து பேட்ச்காக ஒரு வார்ம் அப் கிளாஸ் மாதிரி நம்ம ஜாலியாக வந்து ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம சொல்லியிருப்போம். கரெக்டா? ஸோ அதுக்கான வார்ம் அப் கிளாஸ் இன்னைக்கு வரப்போகுது. இன்னும் 2 or 3 hours வந்துடும். அதை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க. ஸோ அடுத்த ஒரு பயணங்களை சந்திப்போம். பாய்.